இனி நம்ம 2024 வெளிவந்த பைலட் அப்படிங்கிற ஒரு கொரியன் ஃபீல் குட் படம் தான் பார்க்க போறோம். படத்துடைய ஒன்லைனர், அதாவது ரொம்ப திறமையான ஃபேமஸான ஒரு பைலட் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு அப்புறமா அவருடைய வேலை பறிக்கப்பட்டு எல்லா ஏர்லைன்லயும் அவரை பிளாக் லிஸ்ட்ல போடுறாங்க. தன்னுடைய கனவு, லட்சியம், உலகமே விமானம் தான். அண்ட் கூடவே வேலை இல்லாதனால பினான்சியலா பாதிக்கப்படுற அவரு தன்னுடைய தங்கச்சி பேர்ல ஒரு ஏர்லைன்ல வேலைக்கு அப்ளை பண்ணி அவ்வை சண்முகி மாதிரி சந்தேகமே வராத அளவுக்கு ஆணா இருந்து பொண்ணா மாறி போய் வேஷம் போட்டு அந்த வேலையில சேருகிறார். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை அங்க ஃபேஸ் பண்ணிக்கிறார், கடைசியா என்னதாச்சுங்கிறத கொஞ்சம் காமெடியாவும் அப்படியே கடைசியா ஃபீல் குட்டா கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளவுதான் ஒன்லைனர். அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூவிய முதல் காட்சிலேயே ஒரு பிரபலமான டிவி நிகழ்ச்சியில ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் ஹான் ஷாங். பேட்டி கொடுக்குற அளவுக்கு இவர் யாரா அப்படின்னு கேட்டா ஒரு பைலட். சாதாரண பைலட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப திறமையான ஒரு விமான ஓட்டின்னு சொல்லிக்கலாம். இவர் படிச்ச அகாடமிலேயே இவர் தாங்க முதலிடம். அதோடு மட்டும் இல்லாம படிச்சு முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட ஃபேமஸான விமான நிறுவனத்துல இருந்து வாய்ப்புகள் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு திறமையான விமான ஓட்டி நம்ம நிறுவனத்துக்கு வர மாட்டாங்களான்னு போட்டி போட்டு இவர் வேலைக்கு எடுக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கோ பைலட்ல இருந்து இப்போ கேப்டன் ஆயிட்டாரு. அவருடைய விமான அனுபவம், அவருடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் ரொம்ப ஜாலியா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பேட்டி ரொம்ப வைரல் ஆயிருது. ஸோ ரொம்ப அழகா இருக்கிறாரு, நல்லா காமெடியா பேசுறாரு, ரொம்ப ஃபேமஸான திறமையான பைலட் ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. இவருடைய ஃபேஸ்புக் ஐடி என்னப்பா, இன்ஸ்டா ஐடி என்னன்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. இதன் மூலமா இவருடைய சமூக வலைத்தளங்கள்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், ஏகப்பட்ட ஃபேன்ஸ்ன்ட்டு இன்னுமே ரொம்ப பிரபலமாயிருந்தாரு. அப்புறம் ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் பார்ட்டி. அந்த பார்ட்டியோடைய ஸ்டாரே நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு எல்லாருமே வரவேற்பு கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுலயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜியோன்னு சொல்லிட்டு அறிமுகமாகிறான். அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். நீங்க படிச்ச அதே அகாடமில தான் நானும் படித்தேன். இன்ன வரைக்குமே உங்க புகழ் அங்க கொடி கட்டி பறகுது. உங்களுடைய திறமையெல்லாம் எல்லாருமே வியந்து பாராட்டுவாங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பிரபலமான பைலட் ஆகணுங்கிறது தான் ஆசைன்னு சொல்லிட்டு சல்யூட்லாம் அடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆணவம். மற்றவங்களை பெருசா மதிக்கவே மாட்டான். இந்த ஏர்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவனோட ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அப்படி சாப்பிட போகும்போது கூட இந்த ஜியோ பின்னாலே சார் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க சார், ஏதாச்சும் ஒன்றும் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார் கேட்டு நோயின்னு வந்துட்டே இருக்கிறான். அப்போ அட் அ டைம்ல அங்க பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மெயில் வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனால் பார்க்குறாங்கன்ட்டு இவனும் ஃபோன் எடுத்தா அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஏகப்பட்ட மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்ட்டு 2 மாசத்துக்கு முன்னால ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குரூப் பார்ட்டியில் ஹீரோடைய மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதையை போட்டு அங்கே புதுசாக வந்திருக்கிற ஃபீமேல் பைலட் அண்ட் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் இருப்பாங்கல்ல, ஹேர் ஹோஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறாங்களே, இதுல யார் பைலட் யார் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் டோஸ்ல பொண்ணுங்களை பத்தி பேசியிருப்பாரு. இதுல நம்ம ஹீரோ கூட போதை போட்டிருப்பான். அவனும் கூட ஆமா சார் எல்லா பொண்ணுங்களும் அவ்வளோ அழகா இருக்குதுங்கள, ஃப்ளைட் ஓட்டுறப்போ நமக்கு இனிமேல் மஜா தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி 2 பேருமே போதையில கமெண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. இது அங்க இருந்த பொண்ணுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தங்க அப்ப வீடியோ எடுத்திருப்பாங்க போல. அந்த வீடியோவை இப்போ வெளியே விட்டுருக்காங்க. அது சமூக வலைத்தளங்களை பரவி மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிக்கு உள்ளாகி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த மேனேஜரையும் நம்ம ஹீரோவையும் வேலையோடு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு மெயிலாகவும் மெசேஜாகவும் வந்திருக்குது போல. அதனால தான் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவ்வளோதான், இவனை வேலையோடு தூக்க இவனை பற்றின நியூஸ் தான் அங்கே டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இவனுக்கு கூடவே இருந்த அந்த மேனேஜரையும் வேலையோடு தூக்கிட்டாங்க. இது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவனுக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிறான் போல. மனைவி கிட்ட சொல்றான், நான் சும்மா தாண்டி சொன்ன அழகா இருக்கிறாங்கன்ட்டு, மற்றபடி போதில் என்ன பேசணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் சீரியஸாக கொண்டு போய் வேலையோடு தூக்குவாங்க. சரி போனா போகுது, இந்த ஏர்லைன் மட்டும் தான் இருக்கா என்ன, இப்போ சொடக்கு போட்டு நான் அப்ளை பண்ண வச்சுக்கோங்க, எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு 1008 நிறுவனம் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல மனைவியும் பையனை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கணவரோட ஒரு கசப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் ரொம்ப கூலாவே பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்ச ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி எதுவும் வேகன்சி இருக்கா, வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா யாருமே பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவனாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏர்லைன்ஸ்க்குலாம் அப்ளை பண்றான், ஜாப் இருக்கான்னு கேட்குறான். ஆனா எங்க இருந்துமே எனக்கு பதிலே வரலங்க. இல்லடா இது நமக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும், ஆனா இப்போ எவனுமே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஏர்லைன்ஸ்ல இருந்து இப்போ ரொம்பவே லோ கிரேட்ல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணி பார்க்குறான். ஏன் அங்கேயே அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு ஆயிடுது. கிட்டத்தட்ட 1 வாரம் கடந்து போயிருது. எல்லார்கிட்டயுமே கால் பண்ணி கேட்டாச்சு, அப்ளை பண்ணியும் பார்த்தாச்சு. ஒரு இடத்துல கூட என்ன இன்டர்வியூக்காக கூப்பிடவே இல்லை. அப்பதான் ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உன்னை பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க, உலகத்துல எந்த மூலைக்கு எந்த ஏர்லைன்ஸ்க்கு போனாலும் உன்னை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லதான் இவனுக்கு தெரிய வருது. இதை பத்தி இவனும் மனைவியும் வெளியே வந்தப்போ கார்ல வச்சு சொல்றான், பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியல, மாசமானா வீட்டு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இவ்வளவு செலவு இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு சம்பாதிச்சு ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கல, உடனடியே ஒரு வேலை தேவை அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சில மாதிரி இருந்து
கேட்டுக்கிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றா. என்ன சொன்ன? ஆமா, எனக்கு உன் கூட வாழ விருப்பமே இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்ல. என்னாச்சு, என்ன ரீசன், எதுவும் அஃபர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க அந்த பொண்ணு இவன் மேல பயங்கர அதிருப்தியில ஏதோ கோபத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருப்பா போல. அதை வெளிப்படுத்திட்டு, இங்க பாரு, ரீசன் எதுவும் சொல்ல முடியாது, நீ அந்த அளவுக்கு என்ன படுத்திட்ட, எனக்கு இந்த உறவு வேண்டாம், முறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் தான் நினைக்கிறேன் இவனை தனியா இங்க இறக்கி விட்டு அவ பாட்டுக்கு கார்ல போயிடுதா. அவ்வளவுதான், இவன் வாழ்க்கையை தலைகீழ மாறி போயிடுது. வேலையும் போயிடுச்சு, மனைவி விட்டு போயிட்டா. சோகத்துல அப்படியே அம்மாவையும் தங்கச்சியும் பாக்குறதுக்காக அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரான். தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அதன் மூலமா இன்ஸ்டா, யூடியூப்னு சொல்லிட்டு வீடியோக்கள் பதிவிட்டு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குது போல. அப்ப தங்கச்சி கலாய்க்கிறா, என்ன இந்த பக்கம் இந்த மாதிரி பொண்ணுங்களை கமெண்ட் பண்ணி உனக்கு வேலை வர போயிடுச்சுட்டு நான் இந்த மாதிரி நியூஸ்லலாம் படிச்சேனே, வேலை மட்டுமா போச்சு, என் ஒய்ஃபே என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் ஒரு மனசு ஆறுதலுக்காக இங்க வந்தேன். அம்மா எங்கன்னு கேட்டா, அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவங்க தான் இப்போ நாடா பயணம் பண்ணி யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு குஜாலா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல, இப்ப எல்லாருமே என்னோட ஜாலியா தான் இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனசு ஆறுதலுக்கு 2 நாள் அங்க தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறான். மறுநாளே பாத்தீங்கன்னா அம்மா ட்ரிப்பை முடிச்சுட்டு டபால் வந்து நிற்கிறாங்க. நீங்க இங்க என்ன பண்ற அப்படின்னு பையனை பார்த்து கேட்கிறப்போ தங்கச்சி சொல்லுவாரா, இல்லம்மா சும்மா இந்த பக்கமா வந்தேன் பார்த்துட்டு போகலான்னு தான் அப்படின்ட்டு நழுப்புறான். ஸோ டிவோர்ஸ் ஆனது வேலை போன விஷயத்த சொல்லல. அம்மாவும் வந்து கையோட என் ஃபேன்ஸ்லாம் அடுத்த ஒரு ஊருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அடுத்த ஒரு ட்ரிப்புக்கு போக போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக ஒரு காலத்துல கணவர் இல்லாம இந்த 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்போவும் ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு பயணம் பண்றது, யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல. ஓகே பார்க்கலாம் செல்லாங்களான்ட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. கட் பண்ணா ஒரு பெரிய ஏர்லைனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் வேலைக்காக வந்திருக்கிறான். நாட்டில் எந்த மூலைக்கு போனாலுமே எனக்கு வேலை கிடைக்காது, பட் ஒரு நம்பிக்கையோட இங்க வந்திருக்கிறான். இவனுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ பேர் யூன் ஜியோல். ஸோ பேரே வாயில நுழையாது. ஸோ யூன் ஜியோல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் அங்கே ஏர்லைன்ல வேலை பார்த்தாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. பட் தாயகம் தான் எனக்கு முக்கியம்ட்டு ரொம்ப துடிப்பா பேசுறா. இது ஒரு மட்டும் இல்ல, ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுறாங்க. எனக்கு கல்யாணமே முக்கியம் கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எவனுமே கிடையாது, அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய பேஷன், என்னுடைய உலகம், என்னுடைய கனவு, லட்சியம், என்னுடைய உயிர் முழுக்க ஏர்லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப துடிப்பா பேசுது. ஆக்சுவலா இந்த நிறுவனத்துடைய சிஇஓ கூட ஒரு ஃபெமினிஸ்ட் தான் போல. இந்த பொண்ணுடைய பேச்சை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு, வாவ் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் நம்ம நிறுவனத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு உடனே வேலை போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ணு முன்னாலே நடக்குது. அந்த பொண்ணுக்கு அப்புறமா இவன் ஃபைல் எடுத்து பார்க்குற அந்த சிஇஓ என்னுடைய திறமை, அனுபவம் இது எல்லாமே ஃபைல்ல பார்த்தாலும் அவன் பேரையும் அவனுடைய நிறுவனத்தையும் பார்த்ததுமே அந்த ஃபைலை தூக்கி ஓரத்தில் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெண்ணியவாதி, பொண்ணுங்களை பற்றியே தப்பா பேசியிருக்கிறானா அப்படின்னு கோவத்தில் தூக்கி ஓரத்தில் வச்சிருந்தாங்க. அவ்வளோதான், வேலை கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இந்த நிறுவனத்தில் இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவன் வேற யாருமே கிடையாது, ஜியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன். சார் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார், நானும் நீங்கள் படித்த அகாடமியில் தான் படித்தேன் சார்ன்ட்டு இந்த குரூப் பார்ட்டியில் வச்சு பேசலாம் தெரியுமா. அவனுக்கு இவன் கூட பிடிச்சிட்டு இருக்கிறான், நம்மளும் அவனுக்கு கூட பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் வேல்யூ இல்லாமல் போயிட்டான்ல. ஸோ ரொம்ப கெஞ்சி கேட்குறான், நம்மளும் உன்னுடைய பவரை வச்சு எதுவும் இங்கே எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்ட்டு கேட்டா அவன் தம்பிச்சுக்கிட்டு ஓவரா சீனை போடுறாங்க. பாருங்க, இதுக்கு முன்னால நீங்க திறமையான ஆளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சர்ச்சைக்கு அப்புறம் எல்லா ஏர்லைனும் கொஞ்சம் டோட்டலா மாறி போயிடுச்சு. அதுவும் எங்க சிஇஓ சொல்லவே வேணாம், அவங்க பெண்ணியவாதி, பெண்களுக்கு மட்டும் தான் இனிமேல் உரிமை கொடுக்க போறதா வந்து அவங்க சொல்றாங்க. இங்க வேலை பார்க்குற ஆண்களையே தூக்கிட்டு அதிகமா பொண்ணுங்களை தான் உள்ள கொண்டு வர போறாங்களாம். என்னதான் நீங்க ஒரு ஆணா இருந்து திறமை இருந்து குட்டிக்காரனை அடிச்சாலும் இங்க பருப்பு வேகாது. ஒரு பொண்ணா இருந்தா எப்படி வேணாலும் வேலைக்கு எடுத்துப்பாங்க, ஆனா உங்களால பொண்ணா மாற முடியாதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருந்தான். இந்த சமயத்துல இவனுக்கு ஒரு மெசேஜ் வர வருது. என்னன்னு பார்த்தா என்னுடைய மனைவி விவாகரத்து கோரி இவனுக்கு ஜீவனாம்சமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை மாசம் கொடுக்கறதுக்காக கேட்டுக்கிறா. கண்டிப்பா இவன் கொடுத்துதான் ஆகணும். ஒரு பக்கம் வீட்டு லோனு, இன்னொரு பக்கம் மனைவிக்கு இப்படியான ஒரு அலிமணி பணம் கொடுக்கணும். என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுது. ஓவரா போதையை போட்டு கண் கலங்கி அழுறான். எவ்வளோ உச்சத்தில் இருந்தோம், ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தில் என்னை வாழ்க்கையை தலைகளை மாற்றிட்டானுங்களே அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ அவன் தங்கச்சி வழக்கம் போல் மேக்கப் போட்டுட்டு ஏதோ பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது இங்கேருந்து ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த ஜியோ சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. நீ என்ன பொண்ணாவா மாற முடியும், பொண்ணா இருந்த மட்டும் தானே வேலை கொடுப்பாங்க, அப்போ பொண்ணா மாறினா மட்டும் தானே வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ தங்கச்சி போடுற மேக்கப் ஒரு மாதிரி கூர்ந்து கவனிக்கிறான். அவள் தூங்கினதுக்கு அப்புறமா தங்கச்சி நேமில் இப்போ இன்டர்வியூக்காக போயிட்டு வந்தான்னு தெரியுமா, அந்த ஏர்லைன் நிறுவனத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுறான். இப்படி போதில் பண்ணிட்டு தூங்கியாச்சு. மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லைன்ல இருந்து கால் வருது. ஸோ இந்த நேம்ல இந்த மாதிரி நீங்க ரெஸ்யூம் அனுப்பியிருந்தீங்கல்ல, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆமா, அது யார், உங்க ஒய்ஃபா இல்லை யாருன்னு கேட்குறப்போ இல்லை என் தங்கச்சி நேம்ல தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஓகே அவங்கள நேரில் வர சொல்லுங்க, நாங்க பார்த்துட்டு வேலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்துக்கு பெண்கள் தேவை போல. அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் தோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே பொண்ணு மாதிரி பேசுறாங்க. தங்கச்சிக்கு ஷாக்கு. டேய் என்னடா இப்படி அச்சு பிசுறாம பொண்ணு மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசி சமாளிச்சு இப்போ இன்டர்வியூக்காக போகணும். எனக்கு ஒரே ஒரு
ஹெல்ப் பண்ணிட்டு பண்ண. என்னடா இல்ல எனக்கு பொண்ணு வேஷம் போடு, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றப்போ, அடா பாவிடே, வேற உனக்கு வேலை எதுன்னு தெரியலையா, வேற ஏதாச்சும் வேலைக்கு போடா, பொண்ணு வேஷம் போட்டு எத்தனை நாளைக்கு நீ இந்த ஊரை ஏமாத்துவ, பிடிச்சாங்கன்னா நினைச்சுக்கோ அவ்வளவுதான், களி தாண்டியோ ஜெயில அடிச்சிருவாங்கன்னு சொல்ல. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இப்ப என் நிலைமையே தலைகளை மாறி போச்சு. மந்த்லி எனக்கு ஒரு பெரிய அமௌண்டே தேவை, இதுவும் எனக்கு நல்லா தெரிஞ்ச வேலை, நல்ல சம்பளம், பொம்பளையா மாறது மட்டும் தான் ஒரே தீர்வு. நீ யார்கிட்டயும் அம்மா கிட்டையும் சொல்ல வேண்டாம், எப்படியாச்சும் உன்னுடைய திறமையால என்ன ஒரு பொண்ணா மாத்து அப்படின்னு சொல்ல. சரி பிரச்சனை ஆகாம இருந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு மேக்கப் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வராங்க. வாங்கிட்டு வந்து தங்கச்சி இது வரைக்கும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்கி அண்ணனை டோட்டலா யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பொண்ணா மாத்திரா. இப்போ போ அப்படின்னு சொல்ல, அவ இவதான் அவதானே அந்த மாதிரி பப்ளிக்ல நடந்து வாரான். அந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடந்தது கிடையாது தெரியுமா, தடுமாறிட்டே வாரான். பட் இருந்தாலும் இந்த நடை உடை பாவனை எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ யாருமே கண்டுக்கல, யாருக்கும் இவனை யாருன்னே தெரியல, பொண்ணாவே நினைச்சுக்கிறாங்க. திடீர்னு இன்னொன்னு ஒரு சத்தம், யாரா இவனை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நாங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குன்ட்டு பேலட் டான்ஸ்லாம் நடத்துறோம், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றப்போ, ஆகா மேக்கப் ஒர்க் அவுட் ஆகுதோய் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மாதிரி சூப்பரா பேசுறான், ஒரு பொண்ணு குரலாவே இருக்குது. எனக்கு நேரம் இல்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த நடைகுடி பவனியோட நம்மளுங்க இருந்து நம்மளை யாரும் கண்டுபிடிக்கலையோ அப்படின்னு சந்தோஷமா துளி குதிச்சு வர கட் பண்ணதும் அதே ஏர்லைன் நிறுவனத்துக்கு தான் இன்டர்வியூக்காக வாரான். பெண் வேடம் இடிந்து வரக்கூடிய நம்ம ஆளு, கடவுளே எந்த ஒரு பிரச்சனை எதுலயும் மாட்டிடக்கூடாது, நல்லபடியா அமையணும் அப்படின்ட்டு உள்ள வர நம்ம ஆள் பாத்தீங்கன்னா இவனே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க தெரியுமா, அவங்களோட போயிட்டு உட்காடுறான். இவன் வந்து பொம்பளை வேஷம் போட்டுக்கிறதே மறந்து போயிட்டு அப்படியே காலை விரிச்சுக்கிட்டு போய் உட்காடுறான். அங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஐயோ வேஷம் போட்டிருக்கிறதே மறந்துட்டோமே அப்படியே. அப்புறம் அடக்கொடக்கமா உட்கார மாதிரி உட்கார அங்க இருந்து இவனுக்கு தெரிஞ்ச அந்த ஜியோ வாரான். ஆத்தாடி இவனா அப்படின்ட்டு அந்த பக்கமும் மறைச்சிக்கிறாப்ல. அவன் ஒரு மாதிரி பாக்குறான், என்னடா இது ஐயோ பார்த்த மூச்சு மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூர்ந்து பார்க்க, இந்த மூஞ்சில எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, எனக்கு டாய்லெட் வருதுட்டு அங்க இருந்து குடுகுடுன்ட்டு ஓடிடுதான். இப்போ அந்த சிஇஓ முன்னால இன்டர்வியூ தான். இது வரைக்கும் உள்ள ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை தங்கச்சி நேம்ல ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா ஏர்லைன் மட்டும் ஏதோ ஒரு மூலையில, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய தீவுல வேலை பார்த்த மாதிரி போட்டிருப்பான் போல. இந்த சிஇஓக்கு தெரிஞ்ச ஏர்லைன் தான் மாட்டிப்பான்ல, அதனால பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி தீவு, அங்க ஒரு குட்டி நாடு, அந்த ஏர்லைன்ல தான் நான் வேலை பார்த்தேன்ட்டு போட்டிருக்க. தெரியாத ஏர்லைன்லாம் எங்களால எடுக்க முடியாதுன்ட்டு ஃபைல் தூக்கி ஓரத்தில் வச்சுக்கிறாங்க. ஆகா இவ்வளவு எஃபர்ட் போட்டும் இதுவும் கிடைக்காம போச்சுன்னு அது வேற போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் வேலை பார்த்த அந்த தீவோடைய நேஷனல் ஆந்தம்ட்டு என்னமோ படிக்கிறான். என்னெல்லாமோ ஸ்டெப்லாம் போட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோயின் ஒரு ஃபெமினிஸ்டா பேசினாங்கல்ல, ஸோ ஃபெமினிஸ்டா பேசினா மட்டும் தான் இவங்க கிட்ட எடுப்புன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுங்கிற கர்வத்திலே சொல்றா, எனக்கு இது கல்யாணம்னு சொல்லிட்டு எதுலையும் ஆசை இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எவனுமே கிடையாது, அப்படி இருந்தாலும் எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உலகமே இந்த ஏர்லைன் தான் இப்படி சொல்ல. அவ்வளவுதான், அந்த அம்மாவும் இம்ப்ரெஸ் ஆக உடனே நம்ம ஆளுக வேலை போட்டு கொடுத்துருந்தாங்க. தங்கச்சி பேர்ல சேர்ந்துருக்கிறதுனால அவளை வச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அவ எடுத்து கொடுக்குறா. நம்மால் அவனுக்கு கமிஷனா பணம் என்னமோ கொடுக்குறா. தம்பி எதுலையும் சிக்கிறாத, என்ன கோத்து விட்டு போ போகாதன்னு சொன்னா எதுவும் தப்பா போகாது அப்படின்ட்டு அவ இவதான் அவதானே ரெமோ சிவகார்த்திகேயன் மாதிரி நம்மாலே மேக்கப் பண்ணிட்டு வேலைக்கு வரான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவளுக்கு அனுபவம் இருக்குன்ட்டு செக் பண்ணுவாங்கல்ல, இவன்ல இருந்து இவள் ஆயிடுச்சுல, ஸோ இவளுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்ட்டு செக் பண்ணுவாங்கல்ல. நம்மால் தான் விட்டு கலங்குவானே, சூப்பரா ஓட்டுறான். இதுக்கப்புறம் ப்ராப்பரான டியூட்டிக்கு அவனை செலக்ட் பண்றாங்க. டியூட்டிக்கு முன்னால அந்த க்ரூ பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பார்ட்டியால தானே நம்மளுக்கு பிரச்சனையாச்சு. அதுக்கு வரதுக்கே கொஞ்சம் பயந்து சரி கம்பல் பண்றாங்களேன்னு தான் வாரான். ஈவன் டீம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ இருக்கிறான், நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க, அது போக அவங்களுக்கு ஒரு டீம் லீடர். இந்த ஜியோ வேற நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கூர்ந்து டவுட்டாகவே பார்க்குறான். எங்கேயோ உங்களை பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறப்போ, என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லையே, நான் அந்த மாதிரி தீவிரலாம் வேலை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. இந்த டீம் லீடர் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் ஸ்பீச்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசி உட்காந்தா, இந்த மாதிரி தானே ஒரு மேனேஜரும் அவங்களுடைய பைலண்ட் ஒருத்தவங்களும் சேர்ந்து ஏதோ பொண்ணுங்களை பற்றி பேசி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி தான் பேசணும் போல அப்படின்ட்டு இந்த லீடர் வந்து பேசுறாரு. யாரை பற்றி பேசுறாங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி தான் பேசுறாங்க. இந்த ஜியோ என்ன சொல்றாருன்னா, சார் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க, அந்த டாபிக் எடுக்க வேணான்னு சொன்னா, ஏப்பா அது என்ன அவ்வளோ பெரிய இஷ்யூவா, என்ன பொறுத்த மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசினதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன், பொண்ணுங்க அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது சொன்னது தப்பா? இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த மேனேஜரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பாவம் அந்த பைலட்டோடைய நிலைமை என்னாச்சுனே தெரியல, எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அனுதாபப்பட்டு பேச, ஆமா ஆமா என்ன பண்றது, அதனால தான் பொம்பளை பேசலாம் போட வேண்டியதா இருக்குன்ட்டு அப்படி மனசுக்குள்ள பேசிக்கிறான். பட் டபால்ட்டு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெமினிஸ்ட் ஆச்சுல்ல, என்ன அவங்களுக்கு நீங்க சாதகமா பேசுறீங்க, ஒரு பொண்ணுடைய திறமையை பார்க்காம
பார்க்காம நீங்க எப்படி முக தோற்றத்தை மட்டும் பார்க்க முடியும்? அவங்க பேசினது தப்பு, வேலையை விட்டு தூக்குனது சரிதான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்ட்டு இவரு வந்து பேச வாக்குவாதம் ஹீட்டடா போய்கிட்டு இருக்கு. ஐயோ இதுவும் பெரிய பிரச்சனையா போச்சுன்னா அவ்வளவுதான். இதுவும் வீடியோ எடுத்து போட்டு இதுல சம்பந்தப்பட்ட இந்த டேபிள் இருந்தவங்களாம் வேலையை விட்டு தூங்குங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துருக்கிறோம், மறுபடியும் தூக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா, இந்த அளவுக்கு தான்டா இந்த பார்ட்டிக்கு வரது கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மால் எந்திச்சு ஏதோ ஏர்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு சாங்குங்க அதை படிச்சு டைவர்ட் பண்றான். அன்னைக்கு எப்படி இந்த இன்டர்வியூல படிச்சு சமாளிச்சானோ அந்த மாதிரி இந்த ஹீட்டோட ஆர்கியூமெண்ட் இந்த சாங்கால டைவர்ட் பண்றான். பார்ட்டி முடிச்சு நம்மால் டாய்லெட்ல உட்காந்துருக்கான். அப்ப யாரோ ஒருத்தங்க கதவை தட்டி இவன் தங்கச்சி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரா இது நம்ம தங்கச்சி பேர் சொல்லி கூப்பிடுறது? ஐயோ நம்ம தங்கச்சி பேர்ல தான் நம்ம இருக்கிறோமோ அப்படின்ட்டு யார் அது அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் தான் வெளியே இருந்து கூப்பிடுறா. நான் டிராப் பண்றேன், என் கூட கார்ல வாயான்னு சொல்லிட்டு அவ போகக்கூடிய கார்லயே இவளையும் கூப்பிட்டு போறா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நாங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது தானே அந்த மாதிரி பாட்டு பிடிச்சி டைவர்ட் பண்ண? ஆமாங்க, ஏற்கனவே இந்த பிரச்சனையில 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி இது எதுவும் பிரச்சனையாகி அவர் வேலையோ இல்லை உங்க வேலையோ எதுவும் பிரச்சனை ஆகும்ல, அதனால தான் நான் அந்த மாதிரி டைவர்ட் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இவளுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சி போச்சு போல. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரே மைண்ட்ல இருக்கிறாங்க. நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், உனக்குமே கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு ஃபெமினிஸ்டா தான் நீனும் கூட இன்டர்வியூல பேசினியாமே, கேள்விப்பட்டேன், 2 பேருக்கும் சேம் வைப் தான்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டேன், என் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ தான் நம்ம ஹீரோக்கு லீடர் மாதிரி சில பேர்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறான்ல. அப்போ நம்ம ஹீரோ பேண்ட் போட்டிருக்கிறான்ல, அவன் காலை ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் டக்குன்னு மறைச்சிக்கிறான், கொய்யால இப்படிதான் பொண்ணுங்களை பார்ப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளேயே முழம்புறான். அவனுக்குலாம் அங்க தங்கச்சி இல்லையா, முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி உன் கண்ணில் கொல்லி கட்டையை கொண்டு வைக்க அப்படின்ற மாதிரி தான் வாய்க்குள்ள முழம்புவான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் தான் உனக்கு கேப்டன், நம்ம 2 பேர் தான் இன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டை ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் ஓட்டக்கூடிய ஃப்ளைட்ல கோ பைலட்டா கூப்பிட்டு போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டியூட்டியில வந்ததும் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஒரு பெருமூச்சு. நம்ம ரசிக்கக்கூடிய வேலை கைவிட்டு போயிட்டு மறுபடியும் அதுல வந்து உட்கார்ந்தா எப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும், அதுதான் அவன் ஃபீல் பண்றான். அந்த ஜியோ அப்பப்போ சொல்றான், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, யார் மூஞ்சோ மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் வாரத்துல ஒரு முறை பையனை போய் பார்க்கறது, வெளியே கூப்பிட்டு போறது, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பையனையும் நம்மள மாதிரி ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு பொம்மை ஃபிளைட்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். ஆனா பையன் சொல்றான், அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை போட நம்ம ஆளுக்கு சுருக்கும் வந்து நேரா பொன்னாடிட்ட வந்து கேட்கிறான், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, விவாகரத்தான விஷயத்தெல்லாம் பயங்கர சொல்வியா, அவனுக்கு என்ன தெரியும், இப்படி சொல்லி வளர்க்கலாமா அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு இப்பதான் அக்கறை வந்திருக்கோ, நான் எதுக்கு உனக்கு விவாகரத்து பண்ண தெரியுமா, உனக்கு வேலை போச்சு அதனாலயா, இல்ல நீ ஒரு சுயநலவாதி, நீ ஒன்ன மட்டும் தான் யோசிப்ப, உனக்கு என்ன பத்தியும் பையனை பத்தியும் அக்கறையே கிடையாது, எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்களே நான் முடியாம இருந்தேனே அப்போ கூட நீ வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஓடிட்ட, பையன் ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் நான் தான், ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலும் நான் மட்டும்தான், என் அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் எங்க போனாலுமே நான் மட்டும்தான், எத்தனை இடத்துல என்னுடைய கணவர் என் கூட இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா, உனக்கு கர்வம் ஆணவம் எல்லாமே அந்த வேலை மேல தான், அதனால தான் உன்னை ஒட்டு மொத்தமா உடைச்சு போடுற மாதிரி உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்க, அதனால தான் சமயம் பார்த்து நானும் உன்னை வேணான்னு சொன்னேன், எனக்கு தேவை ஒரு நல்ல கணவர் தான், சிறந்த விமான ஓட்டி கிடையாது, இதுதான் ரீசன் சொல்ல இதை கேட்டு மனசுடைஞ்சு போயிட்டு வேலைக்கு வந்த இவன் ஏர்போர்ட்ல ஒரு ஓரமா நின்று சோகமா இருக்கிறான். அப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோன் வராங்க, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன்னு கேட்டா ஒன்னிலேன்னு சமாளிக்கிறான், பட் என்னமோ இன்னுக்குள்ள சோகம், சரிவா அப்படியே நம்ம ஷாப்பிங் போகலான்னு ஷாப்பிங் கூப்பிட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா ஒட்டி உறவாடி நண்பர்களா ஷாப்பிங் போறது, எங்கேயாச்சும் வெளியே போறது, பப்பு போறதுன்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் 2 பேருமே ஒரு பப்ல குடிக்கிறப்போ நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்றான், அப்பா இல்லாம எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க தெரியுமா, என்ன என்னுடைய தங்கச்சியும், எது உனக்கு தங்கச்சியா, ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, நான் கூட படிக்க வசதி இல்லாம ஆண்கள் மேல்நிலை ஒரு ஃப்ரீ ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு சொல்ல, இது ஆண்கள் மேல்நிலை பள்ளியா, இல்ல பெண்கள் மேல்நிலை பள்ளி, டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இதுக்கு மேல விட்டா அவ்வளவுதான், போதில் எல்லாத்தையுமே ஒளரிடுவோன்ட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படி பேசிட்டே போறாங்க. போதில வராங்க 2 பேருமே தடுமாறி போக நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சதுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மறுநாளே வேலைக்கு வந்தப்போ இவ்வளோ பார்த்துட்டு கேட்குறான், அந்த மாதிரி நீங்க டேட்டிங் ஏதாச்சும் போயிருக்கிறீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன மாதிரியே இருப்பாரு, நம்பர் 1 தாரேன், நீங்க வேணா ஒரு டைம் டேட்டிங் அவரோட போயிட்டு வாங்களே அப்படின்ட்டு இவனே ட்ரை பண்ண பார்க்குறான். அவ சொல்றான், நான் இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்தது கிடையாது, பிளைண்ட் டேட்டும் போனது கிடையாது, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னு இவ கேட்க, என்ன புரிஞ்சுக்க கூடிய, என்னுடைய வேலையை புரிஞ்சுக்க கூடிய ஒரு பையனா இருக்கணும்,
ஓகே. அப்புறம் அப்புறம் பொய் மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல அப்படியே நம்மால் எச்சி முழுங்குறான். ஒருத்தங்கள புடிச்சு போயிடுச்சுன்னா நான் அவங்கள ரொம்ப நம்பிருவேன். அவங்க பொய் சொல்றாங்களா, உண்மையை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. யாரும் பொய் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். நான் இப்போ ஒரு டியூட்டி போறேன்ல, அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் அவனுடைய டியூட்டிக்கு வரப்ப ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லலான்ட்டு ஒரு முடிவெடுத்துட்டான் போல. இன்னைக்கு வந்து ஹவாய்க்கு போகணும். அந்த ஜியோ கூட தான் நம்மால் இன்னைக்கு கோ பைலட் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஜியோ வழக்கம் போல எங்கேயோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது போக நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு வர சொல்லி ஃப்ளோட் பண்ணி பேசிட்டே வந்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கரு மேகங்களுக்கு நடுவே எங்களுடைய ஃபிளைட் பயணிக்க திடீர்னு 2 இன்ஜின்லேயே வந்து என்னெல்லாமோ வந்து மோதுது. உடனே 2 இன்ஜினுமே பத்திக்க ஆரம்பிச்சிருது. ஒரு இன்ஜின் எரிஞ்சா கூட பரவாயில்ல, ஒன்றை வச்சு சமாளிச்சிடலாம். 2மே பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பயணிகள்லாம் அப்படியே பயந்து நடுங்குறாங்க. இதுல இந்த ஜியோ வேற போச்சு வெடிக்க போகுது, சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் பொறுமையாங்க பாருங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து நினைச்சா இதை நம்ம சேஃபா தரையிறக்கலாம்னு சொன்னா கூட எப்படி தரையிறக்கிறது, 2 இன்ஜினுமே எரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு சொல்ல இவன் குரலை கேட்டு பயணிகள்லாம் இன்னுமே பயந்து போறாங்க. நம்ம ஹீரோ தான் அங்க பாருங்க, யாருமே பயப்படாதீங்க, எப்படியாச்சும் பாதுகாப்பா தரையிறக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் இந்த ஜியோ பயத்துல சாக போறோம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய் சும்மாரா கம்னாட்டி அப்படின்ட்டு அவன் சொந்த குரலே பேச, என்னமா நீ ஆம்பளை குரல பேசுறேன்னு சொல்ல, ஆனா கம்முன்றா கம்னாட்டின்னு ஒண்ணு வைக்க அவ்வளவுதான் அவன் மயங்கி போயிருந்தானா. இப்போ ஒத்தையா இருந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் இவ்வளவு பெரிய ஃபிளைட் இத்தனை உயிர்களை காப்பாற்றணும். அவனுடைய திறமையால அந்த ஃபிளைட்டை ஒரு நீர்நிலை பக்கமா கீழே லேண்ட் பண்ற மாதிரி போய் அப்படியே கட் பண்ணா நம்மால் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறான். ஒத்தையா இருந்து இவ்வளவு பெரிய ஃபிளைட் இத்தனை உயிர்களை நம்மால் எப்படியோ கடலோர பக்கமா லேண்ட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. ஆனா இத்தனை பேர் இவனை சூழ்ந்திருக்கிறாங்கல்ல, அதை பார்த்து பயந்து போறான். ஆம்பளன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வர போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். மீடியெல்லாம் அப்படி சூழ்ந்துக்கிறாங்க, வேந்து போறாங்க இவனை பார்த்து. கேப்டன் இல்லாம கோ பைலட்டா நீங்க மட்டுமே இவ்வளவு பெரிய ஃபிளைட் இத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கீங்க, அந்த சாகச பயணம் எப்படி இருந்துச்சுலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி நம்மளால அதிர்ச்சியில இருக்கிறான். வார்த்தையே வர முடியுது. இவன் ஆம்பளன்னு தெரிஞ்சு போயிட்டா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அப்படின்னு பயந்து அங்க இருந்து ஓடி வரான். பிளாக் கேட்ஸ்ல இவனை சூழ்ந்து ஒரு வண்டியில வர ஏத்துறாங்க. உள்ள பார்த்தா அவன் நிறுவனத்தோடைய சிஇஓ தான் இருக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப வியந்து போயிட்டு ஒரு கோ பைலட்டா இருந்து ஒத்தையா இந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணி இத்தனை உயிர்களை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என் நிறுவனத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம நீ தடுத்துக்கிறமா, அதனால உன்னுடைய திறமைக்கு நான் அங்கீகாரம் கொடுத்து உன்னை கேப்டன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுல ஜியோ பாத்தீங்கன்னா அதிர்ச்சியிலே வந்து கோமாக்கு போயிட்டானா. உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா எப்ப வேணா கண்ணு முடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க போல. நம்ம ஹீரோ நடந்த சம்பவத்தை மீடியா முன்னால அப்படியே சொல்ல இந்த ஒரு சம்பவத்தால உலகம் முழுவதும் தலையில வச்சு கொண்டாடுற அளவுக்கு ரொம்பவே பிரபலமாயிருந்தா நம்ம ஆளு. இந்த நியூஸை பார்த்து நம்ம ஹீரோன் பதறி போயிட்டு கால் பண்றாங்க. ஒன்னும் இல்ல, எப்படியோ சமாளிச்சிட்டேன், நேரில் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு போன் பேசிட்டு வீட்டுக்கு வந்தா தங்கச்சி அப்படியே அழுறா. டே உனக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்ட்டு அவ தேம்பி ஆள. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை அப்படி ஜிவ்வுன்னு ராக்கெட் மாதிரி ஏறி போகுதுங்க. சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், ஏகப்பட்ட ஆட்ஸ் நடிக்கிறான், கை நிறைய சம்பாத்தியம். இவன் ஏர்லைன் நிறுவனத்துக்கு இவன் தான் பிராண்டு. எங்க பார்த்தாலும் விளம்பரம், ஆடு, போட்டோ, அது இதுன்னு தான் வாழ்க்கை நல்லா ஜாலியா போகுது. இப்போ இந்த சிஓ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 2 பேருமே கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு விருந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுவாங்கல்ல, அதனால சொல்லிட்டு கொடுக்குறாங்க போல. அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பண்ண சம்பவத்தால இவங்க கம்பெனியோடைய ஷேர்ஸ் நல்லா வளர்ச்சி அடையுது, மக்கள் கிட்டையும் நல்ல சிறந்த நிறுவனம் சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை பத்தி இந்த சிஓ ஒரு விஷயத்த சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மேனேஜரும் கேப்டனும் வேலையோட தூக்குறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி இந்த சிஓ சொல்ல, தெரியுமே, ஆக்சுவலா அவங்க 2 பேருடைய வேலை போகிறதுக்கு காரணமே இவ தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை பத்தி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் பொண்ணுங்களை பத்தி தப்பா வர்ணிச்சு பேசியிருப்பாங்க தெரியுமா. அந்த சமயத்துல அந்த குரூப் பார்ட்டில நம்ம ஹீரோனும் இருந்திருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வேலை பார்த்த ஏர்லைன்ல இவ செலக்ட் ஆயிருப்பா. ஸோ அப்படிதான் அங்க வந்திருப்பா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பொண்ணுங்களை பத்தி பேசின விஷயத்தை கேட்டு ஸோ ஃபெமினிஸ்ட் ஆச்சுல அவங்க வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணதை 2 மாசம் கழிச்சு வெளியிட்டிருப்பாங்க. அதுவும் இந்த சிஇஓ சொல்லி தான் வெளியிட்டிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அந்த ஏர்லைன் வேணான்னு சொல்லிட்டு இங்க வேலைக்கு வந்திருப்பா. இங்க உடனே இவளுக்கு வேலை கொடுத்தாச்சு, அதுவும் நல்ல சம்பளத்துல கொடுத்தாச்சு. காரணம் இந்த சிஇக்குமே பொண்ணுங்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. அதோடு மட்டும் இல்ல, அது போட்டியான ஒரு ஏர்லைன், அந்த ஏர்லைன் பேரையும் கெடுக்கணும், அதை அடிச்சு மேல வரணுங்கிறது தான் எங்களுடைய பிளான் போல. ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாலே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இல்ல. அப்புறம் அந்த விருந்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோவுக்கு வருது ஆத்திரம், இந்த செயலை பண்ணது இவதானா சை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உள்ள கோபத்தை ஒரு 3வது ஆளா பேசுறா. அன்னைக்கு பொண்ணுங்களை பத்தி அவங்க பேசியிருந்தா நீங்க அந்த இடத்துல கேட்டிருக்கணும். அதை ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னே தெரியல, அவருடைய பொண்டாட்டி, குழந்தை, அவங்க நிலைமையில நினைச்சு பாத்தீங்களா, அநியாயமா ஒருத்தருடைய வாழ்க்கையை பாலாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3வது மனுஷன் மாதிரி அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு கறந்து போயிருந்தான். இவளுக்குமே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. அப்புறம் பையனை வழக்கம் போல பார்க்க வரான். அவனோட சந்தோஷமா விளாண்டுட்டு அவனுக்கு பிடிச்சது கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறான்ல. அப்படி சந்தோஷமா
கஷ்டமா இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயின் தான் உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கிறேன்ட்டு சொன்னதுனால பையனை கொண்டு வேகமா மனைவி வீட்டில் விட்டுட்டு அப்படி நம்மால் மேக்கப் போட்டு என்னாச்சுங்கன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, நீ சொல்லிட்டு போனல அந்த விஷயம் தான் எனக்கு மண்டையில் உரைச்சிருச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா, அவர் என்ன ஆனாரு, அவர் நிலைமை என்ன ஆச்சுங்கிறது எதுவுமே தெரியல, பாவம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்காக அனுதாபப்பட்டு சொல்றா. அந்த சமயத்துல இவன் அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிப்பு பயணம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா பார்த்ததும் அப்படி ஜெர்க் ஆகுறாங்க, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீங்க தானே அந்த ஃபிளைட்டை காப்பாத்தினது, ஒரே ஒரு செல்ஃபி மேடம், ஒரே ஒரு போட்டோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பையனை அடையாளமே தெரியல போல. கொஞ்ச நேரத்தில் தங்கச்சியுமே வந்துட்டு, அம்மா அது என் ரூம்மேட்மா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை வேஷத்தில் இருக்கக்கூடிய அண்ணனையே ரூம்மேட்டுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி இப்படி செம்ம கூத்தா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருதான், அதுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அம்மாவை இன்வைட் பண்ண பெண் வேஷத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோனும் வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவன் அண்ணன் எங்கிட்டு தங்கச்சி கிட்ட கேட்டா அவ போதை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓவரா. அவ வந்துட்டு அண்ணன் படுற கஷ்டத்தை நினைச்சு அழுறா. அவன் வேலை போச்சு, அவன் என்னெல்லாம் பண்ணுறான் தெரியுமானால, ஐயோ இவ போதில் எல்லாத்தையுமே உளறிடுறா போல, நான் போயிட்டு வாரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து பாத்ரூம் கெஞ்சி ஓடுறான். பையன் ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்மால் கொஞ்ச நேரத்தில் பையனாவே அண்ணனாவே வாரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஹீரோன் பக்கத்தில் உட்காரப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகுது. நம்மளால தான் என்னுடைய வேலை போச்சு, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி கூனி குறுகி உட்கார்ந்துருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அம்மா கெஸ்ட் யாரையோ கூப்பிட்டு வந்து பெண் வேஷத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன் கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க செலிபிரிட்டி மாதிரி தானே. ஆமா, நீ எப்படா வந்த, அவங்க எங்க போனாங்கன்ட்டு கேட்கிறப்போ அவங்க தோ பாத்ரூம் தான் போனாங்க, அவங்க எப்படி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து குடுகுடுன்ட்டு ஓடுறான். பையன் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துல இவன் விட்டு போன அந்த லேடி பர்ஸ் ஒன்று இருக்கிறத நம்ம ஹீரோன்னு எடுத்து பாக்குறாங்க. அவ்வளவுதான், இவனுடைய 2 ஐடியுமே அதுல இருக்கு. ஸோ ஆணாவும் பொண்ணாவும் இருக்கக்கூடிய 2 அடையாளத்தையுமே பார்த்து எல்லா உண்மையும் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிருது. இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பொய் சொல்லி தான் பழகிருக்கிறானா அப்படின்ட்டு அங்கிருந்து கோவப்பட்டு போயிருந்தா. அவ போனது கூட இவன் கவனிக்கல. ஒரு நிமிஷம் ஆணாவும் ஒரு நிமிஷம் பெண்ணாவும் மாறி மாறி வந்துட்டு போறானா. ஒரு வழியா அந்த பார்ட்டியை முடிச்சு பையனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்ப பையன் டபால்ட்டு கேட்கிறான், நீ எதுக்குப்பா அப்பப்போ பொண்ணாவும் ஆம்பளையாவும் வந்துட்டு போறேன்ட்டு கேட்பானா. உனக்கு தெரியுமான்னு கேட்டா, ஆமா, கோட் ஷூட் போட்டு ஆம்பளையா உள்ள போற, கொஞ்ச நேரத்துல லிப்ஸ்டிக் போட்டு பொண்ணா வெளியே வர, பொண்ணா உள்ள போற, கொஞ்ச நேரத்துல ஆணா வெளியே வர, எதுக்குப்பா அப்படி பண்றேன்னு கேட்டா, என்னப்பா பண்றது, அப்பாவுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு, யாருக்கையும் சொல்லிடாது சரியா அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அப்படி எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பையனை விட வரான். அவகிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். நான் இவ்வளவு நாளா ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன், என் மேல தப்பு தான், இந்த வேலை எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு, உனக்கு கஷ்டப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு, ஸோ உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை நல்லா துணையை தேடிக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ வாச்சு பரவாயில்லையே உனக்கு புத்தி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் தட்டி கொடுத்துட்டு போறாங்க. இப்போ மறுநாளைக்கு கம்பெனியில் குசு குசுன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் வந்து ரிசைன் பண்ண போறா போல. என்னாச்சு உனக்கு, எதுக்காக இந்த முடிவுன்ட்டு கேட்டா, ஆக்சுவலி வந்து மார்வேஷம் போட்டு நடிக்கிறான்னு தெரியுது, எந்த காரணமே சொல்லாம இல்ல நான் வேலை விட போறேன் அப்படின்ட்டு சொல்றா. ஆமா, அன்னைக்கு இந்த மாதிரி இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட ஒன்று வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை இப்போவாச்சும் எங்கேயாச்சும் சொல்லுவானா அப்படின்ட்டு எதிர்பார்க்குறா. அப்படி சொன்னா கண்டிப்பா இவனை ஏத்துப்பா. ஏன்னா அன்னைக்கு அவன் சொல்ல வந்தது இதுதானே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன மாதிரி இருப்பாரு, நீங்க டேட்டிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம மேல காதல் இருக்கு. ஸோ இப்போ இவன் மட்டும் நான் பொண்ணு கிடையாது மார்வேஷம் தான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கிட்டானா இவனை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. ஆனா இவன் இல்ல ஒன்னும் இல்லையே, என்னமோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே எனக்கு பொய் சொன்னாலே உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஸோ என்னமோ மறைக்கிற, நானும் வேலையை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் நேரா நம்மால் பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ கிட்ட ஓடி வந்து தனியா பேசுறான். இந்த மாதிரி அவங்க வேலையை விட்டு போறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போ தான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க கூட பயணம் பண்ண அந்த சிஇஓ வந்துட்டு கண்ணு முழிச்சிட்டானா. அவன் வந்துட்டு சொல்லிட்டான், இந்த மாதிரி பொண்ணு வேஷம் தான் இவன் போட்டுக்கிறான், இவன் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அந்த விபத்தப்போ நம்ம ஹீரோ அந்த பதட்டமான சூழ்நிலையில அவனுடைய சொந்த குரலே வந்து பேசியிருப்பான். அதுவும் காக்பீட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல பயணிச்ச பேசஞ்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆம்பளை குரலை தான் ஒருத்தங்க பேசினாங்க, பொண்ணு மாதிரி தெரியலன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இவங்களுக்கு ரைவல் இருக்கக்கூடிய ஏர்லைன் பார்த்தீங்கன்னா அது பொண்ணே கிடையாது, ஒரு ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டுக்கிறதா வந்து வெளியே சொல்ல போறாங்க போல. இது கசியறதுக்கு முன்னால நம்ம ஹீரோன் கொஞ்சம் ஃபேமஸ் தானே, அவங்க மேல ஏதாச்சும் ஒரு பழியை போட்டா இந்த டாபிக் கொஞ்சம் டைவர்ட் ஆகுங்கிற ஒரு எண்ணத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் மேல ஏதோ ஒரு பழியை போட்டு வேலையை விட்டு தூக்க போறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்டா காப்பாற்றணும்னா அதுக்கு பழிக்கடாவா நம்ம ஹீரோனா ஆக போறாங்க போல. ஸோ அதனால அவளே வேலையை விட்டு போகல, நான் தான் தூக்க போறேன் அப்படின்ட்டு
சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீ பயப்படாத, நான் உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டேன். நீ ஒரு பொண்ணா இருந்து அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணதுனால உன்னை ஒரு முன் உதாரணமா வச்சு நம்ம ஃபிளைட்ஸை தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆட்ஸ், சேல்ஸ், ஷேர்ஸ் சொல்லிட்டு நல்லா பீக்கா போகுது. ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீ இந்த வேஷத்துல வந்தா போதும், அதுக்கப்புறம் உன் வேஷத்தை கழிச்சு நீ நார்மலா கூட நம்ம கம்பெனிலே நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ இவன் வேலை நினைக்கணும்னா நம்ம ஹீரோனை வேலையை விட்டு தூக்க போறாங்க. அதுல இவனுக்கு உடன்பாடே கிடையாது. போதையை போட்டு தன்னுடைய அம்மா கிட்ட புலம்புறான். அவங்க வழக்கம் போல யூடியூப்காக கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருப்பாங்க போல போட்ல. அம்மா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றப்போ எல்லாம் தெரியும்டா, உனக்கு வேலை போனதும் தெரியும், உனக்கு விவாகரத்து ஆனதும் தெரியும், நீ பொம்பளை வேஷம் போட்டு வேலைக்கு போயிட்டு வரியே அதுவும் தெரியும், என்னமா சொல்ற அப்படின்னு போதையில கேக்குறான். பெத்த அம்மாவுக்கு தெரியாதா புள்ளைய பத்தி? உனக்கு வேலை போச்சு, அதே நியூஸ்ல பார்த்தேன். வேலை போன கொஞ்ச நாள்லயே ஒரு ஃபிளைட்டை காப்பாத்தினதா சொல்லிட்டு பொண்ணு வேஷத்துல அவன் போட்டோவை பார்த்தாங்களே, அப்பவும் எனக்கு தெரியும். அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால அவன் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட நீ பேசிட்டு இருந்த, அதான் வெளி காமிச்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு செல்ஃபி போட்டோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்புற மாதிரி நடிச்சம்பா அப்படின்னு சொல்ல அப்படியே அழுற அம்மா. இப்ப என்னமா பண்றது, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்னால இப்ப அவ வேலையை தியாகம் பண்ற அளவுக்கு போறாங்க, உன் மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை பண்ணான்ட்டு அம்மா சொல்ல, இவன் மறுநாள் இவங்க ஏர்லைன் நிறுவனத்துல நம்ம ஹீரோவை கௌரவிக்கும் விதமா பாத்தீங்கன்னா அவனை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வச்சு ஏதோ பேச சொல்றாங்க. ஆனா நம்ம ஆள் சோகமா இருக்கிறான். இந்த இடத்துல எல்லா உண்மையை சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு, நான் பொண்ணு கிடையாதுங்க, நான் ஒரு ஆம்பளை தான், அதுவும் இதுக்கு முன்னால வேலை பார்த்த இந்த நிறுவனத்துல இருந்து இந்த கான்ட்ரோவர்சியால வேலையை விட்டு தூக்கப்பட்ட நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடையாளத்தையும் சொல்லி, இப்ப என் தங்கச்சி பேர்ல தான் ஃபேக்கா நான் இந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இது இங்க இருக்கக்கூடிய சிஇஓக்கே தெரியும் அப்படின்னு சொல்றப்போ மீடியாலாம் அப்படி பாக்குறாங்க. அதுவும் அவன் சொந்த குரல்ல அந்த ஆண் குரலே பேசுறான் பாருங்க. இதுக்கு முன்னால வேலை பார்க்குறப்போ நான் பெருசா யாரையும் மதிக்கவே மாட்டேன், ரொம்ப திமிரா நடந்துப்பேன். ஆனா அங்க வேலை போனதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில பல விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வேலையை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப இன்னொரு பொண்ணு மேல பழி போட போறாங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, நானும் இப்பவும் இந்த வேலையை விட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடையாளத்தை அவனுடைய மாறு வேஷத்தை எல்லாத்தையுமே கலைக்கிறான். இதை டிவியில் லைவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய்ஃப், அவங்க பையன், நம்ம ஹீரோன் கூட பார்த்துட்டு இருக்கிறா, எல்லாத்தையுமே அவன் சொல்றான். ஸோ எனக்காக இன்னொரு பொண்ணுடைய வேலையை நான் தியாகம் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கலைச்சிட்டு ஒரு ஆணா இதுதான் நான்ட்டு அவனுடைய அடையாளத்தை காமிச்சு நிற்கிறான். ஸோ இதை பார்க்குற அந்த சிஇஓலாம் அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் இந்த ஏர்லைன் நிறுவனம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இவன் வேலையும் வந்துட்டு அவ்வளோதான், ஸோ எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். பின்னாலே மீடியாவை துரத்துறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹீரோன் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டு காதலை சொல்லலான்ட்டு பார்த்தா அவள் பொடின்னு செவ்ல கொடுக்குறா. உண்மையை சொல்வியான்ட்டு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா என்கிட்ட சொல்லாம பெரிய தியாகி மாதிரி ஸ்டேஜ்ல போய் பேசுறியா, என்னை ஏமாத்திட்டல அப்படின்ட்டு செல்லமா கோவப்பட்டு என் மூஞ்சிலே முழிக்காதுன்ட்டு அங்கிருந்து போறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆகுது. ஸோ இவ்வளவு நாளா நம்ம தலையில வச்சு கொண்டாடின இந்த பெண்மணி இதுக்கு முன்னால ஃபேமஸா இருந்த திறமையான பைலட் தான், இந்த கேப்டன் தான், இவர் தான் அவருடைய வேலைக்காக அவ்வை சண்முகியா வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு குரூப் அவர் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு இப்படி கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து முற்றிலுமா பைலட் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றாங்க. எப்படியோ இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவனுடைய லோன், இஎம்ஐ எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் விமானத்து மேல இருக்கக்கூடிய அந்த மோகத்துல அவன் இனிமே விடல. இந்த ட்ரைனிங் அகாடமி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிளைட்டை ஓட்டிக்கிட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு ட்ரெயினரா அங்க வேலை பார்க்கறான். அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனா அப்பப்போ ஏர்போர்ட் போறப்போ வரப்போ பார்க்கறான். இனிமே அவளுக்கு இவன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனாலும் அவங்க ரெண்டு பேருடைய பார்வையே பல உணர்வுகளை வெளிப்படுத்துது. கண்டிப்பா ஒரு நாள் அவ இவனை மன்னிச்சு ஏத்துப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த படமும் கடைசியா முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு இல்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம், அதுக்கான லிங்கும் கொடுத்துருக்கோம், முடிஞ்சா போய் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.